எத்தனை மணிக்கு வருவாங்க? யாரு? கம்ப்யூட்டர். அத்தானா? வர நேரம்தா. பார்க்கணும். பொண்ணு பார்க்க வந்தப்போ தலை குனிஞ்சு போன்னு நீயும் அப்பாவும் சொல்லி முகத்தை சரியாவே பார்க்கல. அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு தலையாட்டின? லேசா முகத்தை பார்த்த, பிடிச்சிருந்துச்சு. அந்த சின்ன மீச நல்லா இருந்ததுல? செல்வி, மாப்பிள்ள வந்தாச்சு. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. மாப்பிள்ள சந்தோஷம். வாங்க வாங்கம்மா, எல்லாம் உள்ள வாங்க. வாங்க சார். உங்க சீட்டு விளையாட்டுல பல நூதன முறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க போல இருக்கு. மனசு தெளிவா இருந்தா நூதனம் என்ன எல்லாமே கச்சிதமா நடக்கும். புரிஞ்சுதா சார்? நீங்க மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பெரிய கனவு கண்டு வச்சிருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். அது நிறைவேற போகுது. அப்புறம் என்ன, இனிமே நீங்க ஃப்ரீமேன் தான். ஃப்ரீமேன் இல்லப்பா, ஜாலி மேன். அடுத்த வாரத்துல இருந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா வருவேன். வரட்டுமா? சார் தாராளமா வாங்க. ஆனா முதல் வாரம் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்காக கெடா வெட்டி. தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சைவன்றத சட்டுன்னு ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அதனால என்ன, சைவங்கிறது உணவு பழக்கம் தானே, தகுதி இல்லையா? அதுக்காக என் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன வேலு, உன் பையனுக்கு என்ன வயசு? 7 வயசு சார். சரி, அப்ப அடுத்த வாரத்துல தமிழ் பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். என் பிள்ளை டியூஷன் சொல்லி தர மதுரை வர போறீங்களா? ஏன் வந்தா என்ன தப்பு? யாருக்கு பாடம் தேவையோ அங்க தேடி போய் சொல்லி கொடுக்கறவன் தானே நல்ல ஆசிரியன். அப்ப நான் நல்ல ஆசிரியன் தானே. அப்படி சார், நீங்க நல்ல டீச்சர் மட்டும் இல்ல சார், நல்ல தகப்பனாரும் கூட. மீனாட்சி கல்யாணத்தை ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. செய்ய வேண்டாமா தம்பி? கடமை இல்லையா? அது பாவம் சிறு வயசுல இருந்து வாயை திறந்து எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதே இல்ல. அதோட கண் பார்வை பார்த்து நானா புரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். மீனாட்சிக்கு கல்யாணம் ஆக போது அதை கட்டிக்க போறோம்னு அதோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்க வேணாமா? செய்வான்னு நினைக்கிறேன்ப்பா. நல்ல குடும்பம், நல்ல குணம், கை நிறைய சம்பளம், கிட்டத்தட்ட 50,000 வாங்குறேனா? ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஆக நான் 3 வேளை கும்பிடுற சாமி, நான் ஆயுசு பூரா கண்ட கனவை நிறைவேற்றி வச்சிட்டான். அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியம் இல்ல, ஆண்டவன் கிட்ட அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது. ஏய், நீ எதுக்குடா வெளிய வந்த? ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே பேசிட்டு இருந்த, எதுக்கு வெளிய வந்த? போய் படுப்போ. இல்லம்மா, அப்பா எதனா சொல்ல போறப்போ. பாலத்தாரெல்லாம் வந்துருச்சா? அதெல்லாம் வந்துருச்சுங்க. செல்வி, மாமா, இங்க வா. அப்பா எங்கம்மா? அப்பா மாடியில பேசிட்டு இருக்காரு. சரி, நீ போ. செல்வி ஒரு நிமிஷம். அக்கா, அத்தா என்ன கால் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணி பேசு. மாட்டேன். பேசுக்கா. அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாருடி. நான் பேச மாட்டேன். அக்கா, அப்பாவுக்கு தெரியாதுக்கா, நீ பேசு. முடியாது. மீனாட்சி, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் டி. இப்ப மட்டும் நீ போன் அட்டெண்ட் பண்ணி பேசலன்னு வச்சுக்கோ, உன்னை சரியான பட்டிக்காடுன்னு நினைச்சுப்பாரு. பேசுடி. பேசுக்கா. பேசு. ஹலோ. ஹாய் மீனாட்சி, நான் தான் பேசுறேன். ரொம்ப பதட்டமா இருக்கு, பேசலாமா? 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் மீனாட்சி. சரி, 1 நிமிஷம் ப்ளீஸ் மீனாட்சி. ரொம்ப
ரொம்ப நாள் பேசணும், உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன், முடியல. விடிஞ்சா கல்யாணம். ஒரு நிமிஷம் பேசலாமா? உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் கல்யாண மண்டபம் மொட்டை மாடியில் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் மீனாட்சி, எனக்காக மீனாட்சி. என்னக்கா வேர்த்து கொட்டுது? லேசா காய்ச்சல் வேற அடிக்குது. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல போன் எடுக்க மாட்டேன்னு. இப்ப உங்க அத்தா பம்பள மாட்டி விட பாக்குறாரு. என்ன உம்மா கேக்குறாரா? செல்வி, கேக்கலையா? சும்மா ரெடி. என்ன உடனே பாக்கணுமா? நான் இப்பவே மொட்டை மாடிக்கு வரணுமா? அவர் அங்க காத்துட்டு இருப்பாராம். ஆஹா, அத்தை அசத்துறாரே. பெரிய காதல் மன்னனா இருப்பாரோ? கத்திரிக்காய். அக்கா, இது பொய்க்கோ வந்தானே. வா போலாம். எங்க? மொட்டை மாடிக்கு. நான் வரல, அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாரு. அக்கா, உனக்கு விடிஞ்சா கல்யாணம். உன்னை கட்டிக்க போறவரு உனக்கா காத்துட்டு இருக்காரு. எனக்கு குழப்பாதடி. இங்க பாரு, அத்தா மனசு நோகடிக்காத. வா போலாம். என் பெயர் மீனாட்சி. ஒரு சிறிய